ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகி மொபைலை கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு மதிய டைமோ லஞ்ச் டைமோ இல்லை ஈவினிங் டைமோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% மட்டும்தான் பேலன்ஸ் பேட்டரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸு பேக்ரவுண்டில் ரன் ஆகுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸோ அண்ட் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக நம்ம மொபைலில் ஆன் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் தான் இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 முக்கியமான பேட்டரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணுற மூலமாக நீங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத நிறையா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் 2 பிராண்ட் மொபைல் வச்சுருக்கேன். இந்த 2 பிராண்ட் மொபைல்லையும் இந்த 5 செட்டிங்ஸை எப்படி போய் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். இதை ஃபாலோ பண்ணாவே போதும், உங்களுடைய மொபைல்லையும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். சாம்சங் மொபைல் இது வந்து விவோங்கிறது. ஸோ இதை ரெண்டும் போதும். இந்த 2 பேஸ் பண்ணி தான் எல்லா மொபைல்லையும் ஒரே மாதிரி பேட்டர்ன் வரும். சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தேன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ்குள்ளே இதில் சி ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் எல்லா ஆப்ஸும் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2லையுமே நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு இருக்கும். அந்த பேட்டரியை கிளிக் பண்ணிக்க. இந்த மொபைலில் ஆப் பேட்டரி யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்க. இது 2லையுமே அன்ரெஸ்ட்ரிக்டடோ ஆப்டிமைசர்லையோ இருந்ததுன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் மோடுக்கு மாற்றிங்க. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் மோடுக்கு மாற்றிட்டு 1 ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். கரெக்டுங்களா? இதுல மொபைல் டேட்டான்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இதுலயும் மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இது 2லையுமே பாருங்க அலோவ் பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜுக்கு எனேபிள் இருக்கும். ஓகேங்களா? இது ஆன்ல இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தா கூட பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இந்த அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜுங்கிறது 2லையுமே டிசேபிள் பண்ணிட்டு டோட்டலாகவே வெளியே வந்துருங்க. இது மாதிரி நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் பேட்டரியை கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்டடில் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் டேட்டாவையும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வைங்க. அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் ஒன்று ஆஃப் பண்ண போகிறோம். சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல்லையும் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் லொக்கேஷன் ஆப் பர்மிஷன் இருக்கும். ஆப் பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த மொபைல்லையும் ஆப் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. 2மே இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அலௌடு ஆல் த டைம் அப்படிங்கிற இடத்துல கூகுள் இருக்கும். இதே மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. உங்களுடைய மொபைலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த லொக்கேஷனில் எந்த அப்ளிகேஷனுமே எப்பவுமே ஆன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான், அதாவது அந்த அப்ளிகேஷன் எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும் ஒர்க் ஆனால் போதும்னு சொல்கிறோம். அதை கிளிக் பண்ணோன்னே டோன்ட் அலோவ் எனி இவெண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிக்க. அதே மாதிரி இந்த மொபைல்லையும் கூகுளை கிளிக் பண்ணி அலோ ஒன்லி யூசிங் த ஆப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு டோன்ட் அலோங்கிறத கிளிக் பண்ணிக்க. இந்த 2ல இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ டோட்டலாக இதுலேருந்து வெளியே வந்துருங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால்
நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனலில் ஒய்ஃபை ப்ளூடூத்தை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிருச்சு, அது ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஆஃப் பண்ணாலும் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். என்ன பர்பஸ்க்காக ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய மொபைலை சுற்றி இருக்கக்கூடிய ஒய்ஃபை கனெக்ஷன், உங்களுடைய மொபைலை சுற்றி இருக்கக்கூடிய ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவே ஒரு தனி செப்பரேட்டாக ஒரு ப்ராசஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் எப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணுறீங்களோ அந்த டைம் இந்த இவ்வளோ ஒய்ஃபை வந்து உன்னுடைய மொபைல் பக்கத்தில் இருக்குது, இதில் எதை கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ளூடூத் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ இவ்வளோ டிவைஸ் வந்து உங்கள் மொபைலை பக்கத்தில் இருக்குது, எது உனக்கு தேவைப்படுதோ கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இது மூலமாக நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும். பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, 2 மொபைல்லையுமே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ போன மாதிரி தான் சேம் லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல்லையும் சேம் லொக்கேஷனில் கிளிக் பண்ணிக்கங்க. லொக்கேஷனுக்குள்ள லொக்கேஷன் சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல்லையும் லொக்கேஷன் சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்கேனிங் ஆனில் இருக்கும், ப்ளூடூத் ஸ்கேனிங் ஆனில் இருக்கும். 2ஐயும் டிசேபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மொபைல்லையும் ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபையை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதா ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸு. ஸோ டிஸ்பிளேல போய் சேஞ்ச் பண்ணுறது. 2 மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும், டிஸ்பிளேவை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு கீழே அப்படியே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைமை விட்டுட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதிகமான டைம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கம்மியான டைமில் வச்சுக்கோங்க. அதாவது 1 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மொபைல் ஒர்க் ஆகாமல் இருந்தால் ஆஃப் பண்ண சொல்லி, இதை ஆஃப் பண்ண சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாமல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மொபைல்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட்டுன்னு இருக்கும், இதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு கம்மியான செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து இதுலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளிங்க. இதுலேயே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளிவாங்க. மேக்ஸிமம் உங்களுடைய மொபைல் அமோல்டு டிஸ்பிளேயாக இருந்தால் டார்க் மோட் சூஸ் பண்ணிக்கங்க. டார்க் மோடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமோல்டு டிஸ்பிளேங்கிறதுனால வெளிச்சங்கள் பிளாக்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பவர் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி இந்த மொபைல்லையும் டார்க் தீம்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் தீம் வேணும்னா, அப்படி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட் மோடுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் மோடு வரும். இது மூலமாக கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் ஆகிற வாய்ப்பு இருக்குது. தேவையில்லைன்னா டார்க் தீமுக்கு மாற்றி அதை நீங்கள் பழகிக்கிங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது டிஃபால்ட்டாகவே நம்மளை ட்ராக் பண்ணி எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ். இதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைலில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும், ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசிக்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்னு இருக்கும், இது ரெண்டுமே எனேபிளில் இருக்கும். இது ரெண்டு எனேபிள் இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கிறோம், ஸோ ஒரு டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கேதர் பண்ணுது. இது கேதர் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை எவ்வளவு மணி நேரங்கள் யூஸ் பண்ணுறோம்
அப்படிங்கிற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, சிஸ்டத்தில் ஏதாவது எரர்ஸ் வருதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாமே கூகுளுக்கு அனுப்புது. இது எதுக்காக கூகுளுக்கு அனுப்புதுன்னா, அப்போ தான் கூகுளுக்கு அனுப்புறது மூலமாக இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறக்காக தான். ஸோ தட் நம்ம ஃபைனலாக சொல்ல போனால் நம்மளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன மாதிரி விருப்பப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். ஆனால் இது மூலமாக நம்மளுடைய மொபைல் டேட்டா மட்டும் கிடையாது, பேட்டரி ட்ரெயினும் அதிகமாக ஆகுது. அதனால யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 மொபைல்லையும் பார்த்தோம். இதே மாதிரி தான் உங்களுடைய மற்ற எல்லா பிராண்ட் மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் செட்டிங்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. இது மட்டும் தானா பேட்டரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதும் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டால் கிடையாதுங்க. இதையும் தவிர ஏகப்பட்ட நியூ ஃபீச்சர்ஸ், அதாவது வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோமானா கண்டிப்பாக கிடையாது. பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கும். ஸோ தட் அந்த தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஹீட் ஆகிறதையும் நம்ம தடுக்க முடியும். கண்டினியூ வீடியோவை செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.